இப்போது எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டாச்சு, வெடிக்குது கடுகு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். போடணும். பச்சை மிளகாய் போட்டாச்சு, வெங்காயம் இதெல்லாம் போடணும். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையானதை கூட நம்ம போட்டுக்கணும். ஓகே, தேவையான கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தேவையாக போட்டால் போதும். கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சீக்கிரம் கொஞ்சம் வணங்கும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த தினை அரிசி, சாமரிசி எது வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம தவிர நம்ம இப்போ எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி நம்ம 2 கிளாஸ்னால் நம்ம ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் மாதிரி நம்ம 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸுக்கு அவ்வளோதான் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன், நான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பொங்கல் ரெடி. அதுதான் பாட்டு போட போறல. ஓகே, பாய்.